சாண்ட்ராவுக்கு நிஜமாவே தெரியல சார். ஹெட்டேக் அவங்களுக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்தே இருக்கு. நீங்க டாக்டரா? இல்ல சார். எந்த இடத்துல கன்ஃபார்ம்? எப்பா இதை பார்த்தா நம்மளுக்கு தலைவலிக்கல. இந்த தலைவலிக்கு தான் சோஷியல் மீடியாவில் அத்தனை வீடியோஸ் போட்டாங்க. எங்கே வலிச்சா என்ன தலைவலி, என்ன பண்ணணும்னு. ஆனால் உடம்புல இத்தனை பார்ட்ஸ் இருந்து எது நடந்தாலும் ஏன் தலையை ஃபஸ்ட்டு வலிக்குது? வாங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோன் எடுத்துப்போம். ஃபோனில் உங்கள் பேட்டரி லெவல் 10% கீழே போனால் உங்களுக்கு ஒரு சிக்னல் வரும்ல, ப்ளீஸ் சார்ஜ் த பேட்டரி. அதே மாதிரி உங்கள் உடம்புல நடக்கிற பல சேஞ்சஸ்க்கு சிக்னல் தான் இந்த தலைவலி. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீமோகுளோபின் கம்மியும் இல்லை பிபி ஜாஸ்தி ஆனாலோ உங்கள் பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக சப்ளை ஆகும், தலைவலி வரும். ஆர் பிளட் சுகர் லெவல் ட்ராப் ஆனாலோ, உங்கள் ஹார்மோன் லெவல் இம்பேலன்ஸ் ஆனாலோ உங்கள் உடம்புல எனர்ஜி ட்ராப் டவுன் ஆகும், பிரெயினுக்கு சிக்னல் போகும், தலைவலி வரும். ஆர் விட்டமின் பி லெவல்ஸ் டிஃபிஷியன்சி ஆனால் நர்வ் சிக்னல்ஸ் வீக் ஆச்சுன்னு உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் போகும், தலைவலி வரும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் உங்களுக்கு தலைவலி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னா டேப்லெட்டை போட்டு செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. ஞாபகிச்சுக்கோங்க, தலைவலி ஒரு கண்டிஷன் கிடையாது, அது ஒரு சிம்டம், ஜஸ்ட் எ சிக்னல் ஃபார் யுவர் பாடி. ஸோ இதே மாதிரி மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், டாக்டர் யூகே.